1 வருடத்துக்கு மேல் வேலை இல்லை, எப்பொழுது வேலை கிடைக்கும், மிகவும் மிகவும் கடினமாக இருக்கிறது. ஜென்ம சனியில் எதுவும் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா கோச்சார் சனிக்கிட்ட? மோஸ்ட்லி வேலை பிரச்சனை கொடுக்கறது அவர் தாங்க பண்ணுவார். கோச்சார் சனி பகவான் தான் வேலை பிரச்சனை பண்ணுவார். பார்ப்போம். 1 வருஷத்துக்கு மேலே வேலை இல்லை. 29/5/97 4:10 AM. சரி, சென்னையில் பிறந்திருக்காரு. கும்பராசி சதய நட்சத்திரம். அடப்போங்க தலைப்பழுது. அன்னைக்கு கூட சிம்ம ராசிக்கோ அஷ்டம சனி என்ன பண்ணோன்னு ஒரு வீடியோ போட்டோன்னே நிறைய பேர் வந்து கடவுள் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காருன்னு சொல்லி பேசினாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்மலாம் கடவுள் இருக்காருன்னு நமக்குலாம் தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் கடவுள் இருக்காருன்னு தெரியும். ஆனால் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு சுற்றி அடிச்சிங்க தான் வரணும்னு நினச்சேன். சொல்கிறதுக்கு முன்னக்கே வேலை பிரச்சனை வருதுன்னா கோச்சார சனி பகவான்னு சொல்லிட்டு தாங்க போடுறேன். அப்படியே இருக்குது. 29 மே 97 பிரவீன்குமார். 29 மே 97 4:10 AM காலையில், விடிய காலையில் சென்னையில் பிறந்திருக்கிறாரு. அப்படியே ஜாதகத்தை கூகுளில் போட்டு பாருங்கள். கும்பராசி சதய நட்சத்திரம்ங்க. இப்போ தாங்க 7.5 சனி முடிஞ்சு ஒரு 5-6 நாள் கூட இல்லை. இது இன்னைக்கு 3 தான் தேதி. அப்போ 7.5 சனி முடிஞ்சு ஒரு 5 நாள் 6 நாள் கிட்ட ஆகுது. இப்போ தான் கும்பராசியிலிருந்து வெளியாகிருக்கிறாருங்க சனி. அது பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து அடுத்து அப்படியே உத்திரட்டாதின்னு மாறுவார். இமீடியட்டாக எதுவும் நடக்காது. சரி, வேலை கிடைக்குமா? ஜாதகம் பிறகு அருமையான ஜாதகம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம்னு சொல்லிடலாம். ஜாதகத்தில் சூரியன் தான் அதிக சுப அமைப்பில் இருக்காரு. சுக்கிரனோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது சூரியன் தான். ஆனால் சனியின் பார்வையிலையும் அவர் இருக்கக்கூடாது. சனியின் பார்வையில் இருக்கிறாரு. சரி, தசாபுத்தி என்ன சொல்லுது? தசாபுத்தி அமைப்புகளில் இப்போ குரு தசையில் உங்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, அடுத்ததாக செவ்வாய் தசை வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய லக்னாதிபதி தசை நடந்துக்கிட்டு இருக்குங்க. லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு? 5ஆம் இடத்தோடு இருக்காரு, நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஒரு மாதிரியான சந்திரனுடைய பார்வையில் இருக்காரு. குரு தசை செவ்வாய் புத்தி சஷ்டாஷ்டகம்ங்க. ஓகேங்களா? ஆனாலும் மேம்பாடுகள் மாதிரியான அமைப்புகள் பார்க்கலாமானாக்கா இப்போதைக்கு ஒரு ஆறுதலுக்கு மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கும். ஆனால் அதை கூட ஒரு 2 மாதத்துக்கு நான் இமீடியட்டாக சொல்ல மாட்டேன். 2 மாதம் கோச்சார அமைப்புகள் சரியா இல்லை. இந்த 2025 மே மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் முடிஞ்ச பிறகு கும்பராசிக்காரங்களுடைய வருமான அமைப்புகள் முடிஞ்சிடும். அப்போ 2025 5வது மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே, அப்புறம் ராகு அப்படி 20ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து வேலை வருமானத்துக்கான வழிகள் திறக்கும். 2ல் ராகு வந்துடுறாரு, அவர் குருவின் பார்வையில் இருப்பார். அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். சரிங்களா? அப்போது இந்த அமைப்புகளில் கோச்சார சனி பகவானோட அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையாக முடிஞ்சிருச்சு. லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல பலமாக இருக்கிற காரணத்தினால யார் அதிக சுபத்துவம்? சூரியனும் செவ்வாயும். செவ்வாய் தாங்க அதிக சுப அமைப்பு. செவ்வாய் சார்ந்த அமைப்புகளில் முயற்சிகளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை அமைப்புகள் இருக்கும். சனி தசையும் சரி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குரு தசையும் சரி, பிற்பகுதியில் வர்ற சனி தசையும் சரி, அதுக்கு பிறகு வர்ற புதன் தசையுமே பெரிய கெடுதல்கள் பண்ணாது பிரதர். வேலை அமைப்புகளில் நல்ல பாசிட்டிவான அமைப்புகள் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. வேலை வருமான விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடும். தாராளமாக இப்பயே தேட ஆரம்பிங்க. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. சில இடத்துல பாருங்கள், சொல்லிட்டு தான் போடுறேன்.